தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம். முக்கிய செய்தி: அதிமுகவிலிருந்து விலகுவதாக கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலர் கௌதமி தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லட்சுமணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். லட்சுமணன், அதிமுகவிலிருந்து கௌதமி விலகுவதாக அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணி என்ன, முழுமையான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தோம்னால் நடிகர் கௌதமி பாஜகவில் இணைந்து தன்னுடைய பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார். குறிப்பாக பாஜக சார்பில் நடைபெறும் அனைத்து பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு அக்கட்சியின் தீவிர பிரச்சாரங்களை செய்து வந்திருக்கிறார். இதனிடையே கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறும் பொழுது ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கிறார் கௌதமி. அந்த அடிப்படையில் ஆனால் அவருக்கு அங்கு அந்த வாய்ப்பானது மறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாஜகவிலிருந்து தொடர்ந்து நீடித்து வந்தார். பிறகு அந்த தொகுதி, அதாவது 21 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலிலும் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பதாக கூறிய நிலையில் அவருக்கு அந்த வாய்ப்புமே மறுக்கப்படுவதாக தேர்தலுக்கு முன்பாக அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் பாஜகவிலிருந்து அதிமுகவில் இணைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுகவில் பயணித்து வந்தார். கொள்கை பரப்பு செயலாளர் பதவியானது கௌதமிக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு சென்று நடிகர் கௌதமி அதிமுகவில் இருந்தால் பலர் பாஜகவிலிருந்து விலகியதாகவும் கூறப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் பார்த்தோம் என்றால் அவருக்கு இந்த செய்தி தொடர்பாளர், அதாவது கொள்கை பரப்பு செய்தி தொடர்பாக அவருக்கு பதவியுமே வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தற்பொழுது அதிமுகவிலிருந்து மாற்று கட்சிகளுக்கு பல்வேறு முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது கௌதமியுமே தொடர்ந்து இந்த கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியிலிருந்து நான் வெளியேறி அதிமுகவிலோ இல்லை வேறு கட்சியிலோ இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புதான் நடிகர் கௌதமி பொறுத்தவரையுமே ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக அதில் அடிப்படை உறுப்பினர் மற்றும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியிலிருந்து நான் இன்று முதல் என்னை விடுவித்துக் கொள்கிறேன் எனவும், மேலும் இந்த 14/6/2026 இன்று முதல் பார்த்தோம் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பினர் பதவி மற்றும் கழக கொள்கை பரப்பு அரசியல் சூழல் கருத்தில் கொண்டு நான் சமூக சேவை செய்ய ஏதுவாக இதயத்துடன் என்னை விடுவித்துக் கொள்கிறேன் எனவும், கழகத்தில் சேர்ந்த முதல் நாள் முதல் இன்று வரை எனக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், தலைமை கழக நிர்வாகிகள், பிற அணி மாநில செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், வட்ட கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள் உள்ளிட்டோருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் தற்போது கூறப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் ஒன்றிய கழக செயலாளர், போரூர் நகர கழக செயலாளர்களையும் என்னை கழகத்திலிருந்து விடுவித்துக் கொள்கிறேன் எனவும் இப்படிக்கு கௌதமி சாதிமல்லா என தற்போது இருக்கிறார். அதிமுகவிலிருந்து பார்த்தோம் என்றால் கடந்த 1 மாதங்களாகவே தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றனர். அந்த அடிப்படையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருந்த நடிகர் இந்த அதிமுகவிலிருந்து தன்னை இன்று முதல் நான் விடுவித்துக் கொள்கிறேன் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அடுத்த கட்டங்களாக நான் என்ன செய்ய போகிறேன் எதுவும் கூறப்படவில்லை. நான் ஒரு பொது சேவையாக செய்ய போகிறேன் எனவும், அடுத்த கட்டங்களாக இந்த திமுகவில் இணைவதா இல்லை தமிழக வெற்றி வேறு ஏதேனும் கட்சியில் இணைவதா என்பது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. ஆனால் மாற்றுக் கட்சியில் இணைவதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. பெரும்பான்மையாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து கௌதமி தற்பொழுது விலகி இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி லட்சுமணன்.